ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் பார்த்து பேசிக்கிறாங்க. தூரத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அங்க வந்து ஒருத்தன் அவளை அப்படியே சாப்பிட்டுருவான். இதை பார்த்த உடனே அந்த 2 பேரும் பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த பொண்ணோட வீட்டுக்கே காலையில பார்த்தவன் வந்துடுறான். அவனோட வாயை பெருசாக்கி இவளை சாப்பிடறதுக்காக கிட்ட வரான். இந்த பொண்ணு அவன் கூட சண்டை போட்டு பாப்பா. ஆனா அவனோட வாய் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அங்க இருந்து தப்பிச்சிடறா. நடந்த விஷயத்தெல்லாம் அப்பாவோட வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது காலையில பார்க்ல பார்த்த அந்த பொண்ணை அங்க நடந்து போயிட்டு இருக்கிறத கவனிக்காங்க. அந்த பொண்ணுட்ட நீ அங்க இருந்து எப்படி தப்பிச்ச, நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம பயத்துல அழுதுட்டே இருப்பா. இவங்க அவ கூட பேசிட்டு இருக்கப்பவே காலையில பார்த்த அந்த ஆள் அங்க வந்துருவான். அந்த பொண்ணை கார்ல ஏத்திட்டு இப்ப ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. அங்க இந்த சின்ன பொண்ணு இவளோட அப்பாவை ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அவள் அங்க இருந்து விரட்டினதுக்கு அப்புறம் அப்பாவை வந்து பாப்பா. ஆனா அவர் மயக்கத்துல இருப்பாரு. இவ ரொம்பவே பயந்து போயிருவா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா கண் முழிச்சிருவாரு. இவரோட கால் வித்தியாசமா இருக்குன்னு ஷூ கலத்துறப்பதான் தெரியுது அது சின்ன பசங்க மாதிரி மாறி இருக்கு. அந்த சின்ன பொண்ணு தான் இவர் ஏதோ பண்ணிருக்கான்ட்டு வெளியே வந்து பாப்பாங்க. ஆனா அங்க திரும்பவும் அந்த பெரியவாய் வச்சவன் அங்க வந்துருவான். எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர, உனக்கு என்னத்தான் வேணும்ட்டு இவர் கேட்பாரு. என்னோட வாய்க்குள்ள போனா தான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு அவன் சொல்றான். இவங்களும் வேற வழி இல்லாம அவன் சொல்ற மாதிரியே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அது ஒரு தனி உலகம் மாதிரி இருக்கு. இவங்க 2 பேருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இப்பதான் இவன் ஒரு உண்மையை சொல்றான். இவன் தேடிட்டு வந்தது அந்த சின்ன பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு யாரெல்லாம் பார்க்காலோ அவங்களே மாதிரி டூப்ளிகேட்டா மாத்திருவா. இப்போ இவங்களை அங்க இறக்கி விட்டு அவளை தேடுறதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுவான்.